ஸ்கூல்ல நிறைய மார்க் ஸ்கோர் பண்ணணும், நல்ல காலேஜ்ல படிக்கணும், ஒரு கார்ப்பரேட் கம்பெனில பெரிய வேலை செய்யணும், கம்ஃபர்டபுளா ரிட்டையர் ஆகணும். இப்படி ஒரு ஸ்டாண்டர்டான லைஃப் பாத் இந்த மாடர்ன் சொசைட்டி இன்னும் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கு. இந்த இன்டர்நெட் காலத்துல வரலாற்றிலேயே எந்த ஒரு நேரத்தோட இப்போ ஒரு பிசினஸை ஸ்டார்ட் பண்றது ரொம்ப எளிதானதுன்னு ஆத்தர் இந்த புக்ல சொல்லியிருக்காரு. நான் ஒரு பிசினஸ் பர்சன் கிடையாது. ஒரு ப்ரெடிக்டபிளான மந்த்லி பேச்செக் லைஃப் ஸ்டைல்ல இருந்து ஒரு அன்பிரடிக்டபிளான ரிஸ்கி லைஃப் ஸ்டைலை எப்படி சூஸ் பண்ண முடியும்னு யோசிக்கிறீங்களா? நீங்க ஒரு பிசினஸை ஸ்டார்ட் பண்றீங்களோ இல்லையோ, ஒரு ஆண்டர்பிரனரோட மென்டல் கேரக்டரிஸ்டிக்ஸை நீங்கள் டெவலப் பண்ணிக்கிட்டீங்கன்னா உங்கள் ஒர்க் பிளேஸ்லையும் சரி ஆர் பிஸ்னஸ் லைஃப்லையும் சரி ஒரு ஃபுல்ஃபில்லிங் கரியரை பில்ட் பண்ண முடியும்னு ஆத்தர் இந்த புக்கில் சொல்லியிருக்காரு. ஸோ ஒரு ஆண்டர்பிரனர் மாதிரி திங்க் பண்ணுறதுக்கு இந்த புக்கில் சொன்ன 6 கீ மைண்ட் செட் சேஞ்சஸை இந்த வீடியோ மூலமாக பார்ப்போம். ஒரு 15 வருஷத்துக்கு முன்னாடி உங்கள் ஃபோனில் ஒரு பட்டனை ப்ரெஸ் பண்ணால் நீங்கள் இருக்கிற இடத்துக்கு ஒரு கார் வந்து உங்களை பிக்கப் பண்ணி நீங்கள் எந்த ரூட்டும் சொல்லாமல் போக வேண்டிய இடத்துல கூட்டிகிட்டு போய் விட்டு மீட்டருக்கு டிரைவர் கிட்ட பேரம் பேசாமல் பேமெண்ட்டும் ஆட்டோமேட்டிக்காக ஆயிடும்னு நான் உங்ககிட்ட சொன்னால் கண்டிப்பாக நம்பியிருக்க மாட்டீங்க. பட் அதே விஷயத்த இன்னைக்கு உபர், ஓலா போன்ற கம்பெனிஸ் சாதாரணமாக பண்ணுறாங்க. இந்த டெக்னாலஜி க்ரோத் ட்ரெடிஷ்னல் பிஸ்னஸ் அண்ட் சப்ளை செயின் மாடல்ஸை ரொம்ப அதிகமாக தாக்கியிருக்கு. நிறைய பிக் கம்பெனிஸ் இன்னும் பழைய ஒர்க் கல்ச்சரை ஃபாலோ பண்ணுறாங்க. ஓவர் பிளானிங், தேவையில்லாத மீட்டிங்ஸ், ஆஃபீஸ் பாலிடிக்ஸ், இது எல்லாம் இந்த ஃபாஸ்ட்டாக சேஞ்ச் ஆகிற உலகத்தில் சர்வைவ் ஆக ஹெல்ப் பண்ணாது. ஸோ ஒரு ஆண்டர்பிரனராக ஃபண்டமெண்டலாக தேவையான விஷயம் நம்மளை சுற்றி நடக்கிற மாற்றத்தை சீக்கிரமாக கண்டுபிடிச்சி அதுக்கு ஏற்றபடி நம்மளை மாற்றிக்கொள்றது. மைண்ட் செட்டில் 2 டைப்ஸ் இருக்குது. ஒன்று ஃபிக்ஸட் மைண்ட் செட், அதாவது பிறக்கும் போதே எனக்கு இவ்வளோதான் அறிவு கடவுள் கொடுத்துருக்காரு, ஸோ என் வாழ்க்கையில் இவ்வளோதான் என்னால் சாதிக்க முடியும்னு நம்புறவங்க. இன்னொன்று க்ரோத் மைண்ட் செட், எல்லா விஷயத்தையும் மனசு வச்சா கற்றுக்க முடியும் அண்ட் ஃபெயிலியரையும் பர்சனல் க்ரோத்துக்கு ஒரு பாசிட்டிவான ஃபீட்பேக்காக எடுத்துக்கிறவங்க. நீங்கள் ஒரு புது மொழியை கற்றுக்கணுன்னாலும் ஒரு புது பிஸ்னஸில் சக்சீட் ஆகணுன்னாலும் ரெண்டாவதாக சொன்ன க்ரோத் மைண்ட் செட் ரொம்ப முக்கியம். ஏன்னா எந்த ஒரு ஸ்கில்லை புதுசாக கற்றுக்கும் போது தோல்வி அடைகிறது இயற்கையாக நடக்கிறது தான். இந்த ப்ராசஸை நீங்கள் நம்பலைன்னா உங்க இலக்கை அடையிற அந்த பாதையில ரொம்ப நாள் பயணம் செய்ய முடியாது. ஸோ ரெண்டாவதா, எவ்வளோ தோல்விகள் வந்தாலும் வாழ்க்கையில நலக்குறைவுகள் ஏற்பட்டாலும் அதை தைரியமா ஃபேஸ் பண்ற மைண்ட் செட் இருந்தாதான் வளர்ச்சி அடைய முடியும்னு ஆத்தர் சொல்றாரு. ஒரு லேட் ஈவினிங் நீங்களும் உங்கள் ஃப்ரெண்டும் டின்னருக்கு போகிறீங்க. நீங்கள் போகும்போதே ஸ்வீட் எதுவும் சாப்பிடக்கூடாதுன்னு மைண்டில் செட் பண்ணியிருக்கீங்க. பட் எல்லாம் சாப்பிட்ட அப்புறம் உங்கள் ஃப்ரெண்டு ஒரு பெரிய டெசர்ட்டை சாப்பிட்றத பார்க்குறீங்க. உங்களுக்கும் சாப்பிட ஆசை வருது. கரெக்டாக அந்த வெயிட்டரை கால் பண்ணி ஒரு ஐஸ்கிரீம் ஆர்டர் பண்ணலான்னு நினைக்கும் போது உங்கள் டாக்டர் உங்கள் டயபிட்டிஸை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு சொன்ன அட்வைஸ் ஞாபகம் வருது. அண்ட் இதை நினச்சி நீங்கள் ஐஸ்கிரீமை வாங்காமல் கண்ட்ரோல் பண்ணிட்டுறீங்க. ஸோ இந்த மாதிரி தான் பிஸ்னஸ்லையும் லைஃப்லையும் நிறைய கஷ்டமான சிச்சுவேஷன்ஸ் வரும். அப்போ கரெக்டான டெசிஷன் எடுக்க உங்களுக்கு ஒரு கிளியரான ரீசன் ஒரு மோட்டிவ் இருக்கணும். அது இருந்தா அந்த சேலஞ்சை ஈஸியா கடந்து வந்துடலாம். எல்லா பிசினஸ் பீப்புளும் அவங்க லைஃப்ல ஒரு கஷ்டமான சூழ்நிலையை அனுபவிச்சிருப்பாங்க. பட் யாரு அவங்க செய்யற செயல்ல முழு தன்னம்பிக்கையை வச்சிருக்காங்களோ அவங்களால தான் கஷ்டமான டைம்ல கூட பெட்டரா பெர்ஃபார்ம் பண்ணி அந்த சிச்சுவேஷனை ஓவர் கம் பண்ண முடியும், பிசினஸையும் சக்சஸ்ஃபுல்லா ஆக்க முடியும். ஸோ ஆத்தர் மூணாவதா எந்த ஒரு பிசினஸையும் ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி எதுக்கு ஸ்டார்ட் பண்றோன்னு ஒரு கிளியரான ஒரு மோட்டிவை செட் பண்ணிட்டு ஸ்டார்ட் பண்ண சொல்றாரு. ஒரு பையும் வீலும் ரோமர் காலத்துல இருந்து பல ஆயிரம் ஆண்டுகளா இந்த உலகத்துல இருந்தாலும் யாருமே அதை கம்பைன் பண்ணி ஒரு சூட்கேஸை உருவாக்க முடியும்னு 1970ஆம் ஆண்டு வரைக்கும் நினைச்சு கூட பார்க்கல. பட் பெர்னார்ட் ஷாடோன்னு ஒரு நபர் ஏர்போர்ட்ல ரொம்ப ஹெவியான ஒரு பொருளை ஒரு வீல்டு பிளாட்ஃபார்ம்ல கொண்டு போறத பார்த்து ஒரு வீல்டு லக்கேஜை கண்டுபிடிச்சாரு. இதுதான் பல சக்சஸ்ஃபுல்லான ஆண்டர்பிரனர்ஸ் அவங்க தினசரி வாழ்க்கையில பார்க்குற விஷயங்களை கனெக்ட் பண்ணி புது புது ஐடியாஸையும் ப்ராடக்ட்ஸையும் உருவாக்குறாங்க. பட் டாட்ஸை கனெக்ட் பண்றதுக்கு முன்னாடி அந்த டாட்ஸை நம்ம ஃபர்ஸ்ட் கலெக்ட் பண்ணணும். அண்ட் அதை கலெக்ட் பண்றதுக்கு நம்ம சுத்தி நடக்கிற விஷயங்களை நியூஸ், புக்ஸ் ஆர் எக்ஸ்பீரியன்ஸ் மூலமா கம்ப்ளீட்டா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும். நீங்க எவ்வளோக்கு எவ்வளோ விஷயங்களை தெரிஞ்சுக்கிறீங்களோ அவ்வளோ வாய்ப்புகள் ஒரு பிரச்சனையை சால்வ் பண்ண உங்களுக்கு ஹெல்ப் பண்ணும். அண்ட் ஒன்ஸ் அதை சால்வ் பண்ற ப்ராடக்ட் ஆர் ஐடியாவை நீங்க உருவாக்கிட்டீங்கன்னா அது உங்களை ஒரு சக்சஸ்ஃபுல்லான பிசினஸ் பர்சனா மாத்திடும். ஸோ ஆத்தர் நாலாவதா ஐடியாஸை கலெக்ட் பண்றதையும் அதை கனெக்ட் பண்றதையும் ஒரு பிசினஸ்மேனோட சிறந்த திறனா சொல்றாரு. மார்க்கெட்டில் பாதிக்கு மேலே ஸ்டார்ட் அப்ஸ் ஃபெயில் ஆகிறதுக்கு காரணம் 2 விஷயம். ஒன்று, பிஸ்னஸை மார்க்கெட்டில் டெஸ்ட் பண்ணாமலே எல்லா இன்வெஸ்ட்மெண்ட்டும் பண்ணி ஃபெயில் ஆகி டக்குன்னு ஒரு முடிவுக்கு வருது. ரெண்டாவது, ஓவர் கான்ஃபிடென்ட்டாக அவங்க பிஸ்னஸ் ஐடியா தான் பெஸ்ட்டுன்னு மற்றவங்களோட ரிவ்யூஸை கேட்காம ரொம்ப பர்சனலாக எடுத்துக்கிட்டு மார்க்கெட்டில் ட்ரை பண்ணுறது. இந்த ரெண்டுமே புது ஆண்டர்பிரனர்ஸ் பண்ணுற காமனான விஷயங்கள். ஸோ ஆத்தர் இதை தடுக்கிறதுக்கு சொல்ல வர விஷயங்கள், நம்ம டார்கெட் பண்ணுற கஸ்டமர்ஸ் கிட்ட ஐடியாவை டெஸ்ட் பண்ணுறது. ரெண்டாவது, சில மேக் ஆர் பிரேக் அசம்ஷன்ஸை கிரியேட்
கிரியேட் பண்ணி செக் பண்றது. ஃபார் எக்ஸாம்பிள், ஊபர்னு ஒரு கம்பெனி இருக்கு. அதை ஆரம்பிக்கும் போது அந்த கம்பெனியோட ஃபவுண்டர்ஸ் 2 அசம்ஷன்ஸை அவங்க டார்கெட் பண்ற யூசர்ஸ் கிட்ட சர்வே பண்ணாங்க. ஒன்னு, மக்கள் அவங்க போன் மூலமா பே பண்றதுக்கு விரும்புறாங்களான்னு. ரெண்டாவது, ஒரு ஸ்ட்ரேஞ்சரோட கார்ல போகிறதுக்கு விரும்புவாங்களான்னு. இந்த 2 விஷயத்தோட மக்களின் அபிப்பிராயத்தை தெரிஞ்சதால தான் உபர் கம்பெனியை அவங்களால சக்சஸ்ஃபுல்லா ஆக்க முடிஞ்சது. மூணாவது, உங்களுக்கு உங்க கஸ்டமரை பத்தி தெரியணும்னா ஏன் எதுக்குன்னு ஓப்பன் எண்டட் கேள்விகளை கேளுங்க. இது மூலமா அவங்களுக்கு எது தேவைன்னு உங்களுக்கு தெரியும் அண்ட் உங்க ஐடியா அதை சால்வ் பண்ண உதவுமான்னு டெஸ்ட் பண்ண முடியும். இது பண்றதுனால டைம் ஆர் மணியை இன்வெஸ்ட் பண்றதுக்கு முன்னாடியே அந்த ஐடியா சக்சஸ் ஆகுமா ஃபெயிலியர் ஆகுமான்னு ஒரு பேசிக் ஐடியா நம்மளுக்கு கிடைச்சிடும். ஒவ்வொரு நாளும் நம்ம லைஃப்ல நிறைய டெசிஷன்ஸ் எடுக்கிறோம். ஃபார் எக்ஸாம்பிள், 15 நிமிஷத்துக்கு ஒரு தடவை மெயிலை செக் பண்றது ரொம்ப பெரிய டைம் வேஸ்டா தெரியாது. பட் அந்த டைமை டெய்லி கணக்கு பண்ணி பார்த்தா ஒரு பெரிய டைமை அது சாப்பிட்ருக்கும். நீங்க உங்க போனை ஆவரேஜா 3 ஹவர்ஸ்க்கு மேல யூஸ் பண்றீங்கன்னா அதை 60 மினிட்ஸ்க்கு கம்மி பண்ண ட்ரை பண்ணுங்க. நெக்ஸ்ட், அந்த கோலை அச்சீவ் பண்றதுக்கு ஒரு என்விரான்மெண்ட்டை செட் பண்ணுங்க. லைக் ஒர்க் பண்ணும்போது நோட்டிஃபிகேஷன்ஸை ஆஃப் பண்ணிடுறது அண்ட் மெயில் ஆர் மெசேஜஸை செக் பண்றதுக்கு ஃபிக்ஸடா 3 டைம் ஸ்லாட்ஸை செட் பண்றது. பிசினஸ்க்கும் சேம் பிரின்சிபிள் தான். உங்க டைம் அண்ட் எனர்ஜி பிசினஸ்க்கு வேல்யூ தர டாஸ்க்ஸ்ல ஸ்பெண்ட் பண்ணணும். ஆத்தர் ஃபோக்கஸ்டா இருக்கிறதுக்கு எந்த ஒர்க்ஸ்லாம் ரொம்ப வேல்யூ தராதோ அதை அவுட் சோர்ஸ் பண்றது ஒரு கிளவரான ஐடியான்னு சொல்றாரு. அண்ட் இப்படி பண்றதுனால உங்க ப்ரொடக்டிவிட்டி இன்க்ரீஸ் ஆகும். ஸோ நீங்களும் ஒரு ஆண்டர்பிரனர் ஆகணும்னா உங்க டைமை ஒரு ப்ரெஷியஸ் ஆசெட்டா கன்சிடர் பண்ணி லாங் ஒர்க் செய்யாம ஸ்மார்ட் ஒர்க் செய்ய சொல்றாரு. ஒரு எம்ப்ளாயில இருந்து ஆண்டர்பிரனரா மாறுறது நம்ம மனசுக்குள்ள ஒரு அச்சத்தை ஏற்படுத்தும். அந்த சேஞ்ச் எல்லாருக்கும் ரைட்டான சாய்ஸா இல்லைனாலும் ஒரு ஆண்டர்பிரனர் மைண்ட் செட்டை ஃபாலோ பண்றது நம்ம நார்மல் லைஃப்க்கும் சரி ஒர்க் லைஃப்லயும் ஒரு பர்பஸை கிரியேட் பண்ணும். அண்ட் இந்த பர்பஸ் தான் கஷ்டமான சூழ்நிலையிலும் புது விஷயங்களை கத்துக்கும் போதும் ஒரு தோல்வியையும் தைரியமா ஓவர் கம் பண்ண உதவியா இருக்கும். ஸோ ஆத்தர் சொன்ன 6 மைண்ட் செட் சேஞ்சஸை உங்கள் பிஸ்னஸ் ஆர் ஒர்க் லைஃப்பில் யூஸ் பண்ணிங்கன்னா நீங்களும் ஒரு சக்ஸஸ்ஃபுல்லான ஆண்டர்பிரனராக ஆக முடியும்னு இந்த புக் மூலமாக சொல்லியிருக்காரு. எம்ப்ளாயி டு ஆண்டர்பிரனர் இன்னும் டீட்டெயில்டாக படிக்கணும் அது யாருக்காவது கிஃப்ட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்க லிங்கை கிளிக் பண்ணுங்கள். அண்ட் இந்த லிங்க் மூலமாக வாங்குறதுனால இந்த சேனல்லையும் நீங்கள் சப்போர்ட் பண்ணுறீங்க.